வாழ்க வளமுடன். மேசராசி நேயர்களே, மார்ச் மாதத்தின் மந்தநிலை முடிந்து ஏப்ரல் மாதம் பிறக்கும் போதே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக பலமான இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு போர் வீரன் போர்க்களத்திற்கு தயாராவது போன்ற ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இதுவரை ஏண்டா இந்த வாழ்க்கை என்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் முதல் வாரத்திலேயே ஒரு புது தெம்பு பிறக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானின் அருட்பார்வை கிடைப்பதால் கர்மஸ்தானம் வலுவடைகிறது. இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் 2 மடங்கு பலன் கிடைக்கும். இது வெறும் வார்த்தை அல்ல, உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலை அப்படி ஒரு யோகத்தை சுட்டிக்காட்டுகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு மேல் ஒரு பெரிய பணவரவு உங்கள் வங்கி கணக்கை தேடி வரும். அது நிலுவையில் இருந்த பாக்கியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் யாருக்கோ உதவி செய்து கைமாறாக கொடுத்த பணமாக இருக்கலாம். எது எப்படியோ, பணத்தட்டுப்பாடு என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. ஆனால் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். தொழில் ரீதியாக பார்த்தால் புதிய முதலீடுகளை செய்ய இதுதான் உகந்த நேரம். குறிப்பாக இரும்பு, நிலம், கட்டுமானம் மற்றும் நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கொட்டும். இதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கும் வேளையில் ஒரு பெரிய ஏற்றத்தை காணும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சவாலான, அதே சமயம் சாதனையான மாதமாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் மீது கூடுதல் பொறுப்புகளை சுமத்துவார்கள். அதை நீங்கள் ஒரு சுமையாக நினைக்காமல் ஒரு வாய்ப்பாக கருதி செயல்பட்டால் மாத இறுதியில் ஒரு பெரிய பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ நிச்சயம் உண்டு. சக ஊழியர்களின் பொறாமை பேச்சுகளை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள். சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று பல வருடங்களாக கனவு கண்டு கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வங்கி லோன் கிடைப்பதில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைய வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் வழக்கறிஞரிடம் ஒரு முறை ஆலோசிப்பது நல்லது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையும். கட்சி தலைமை உங்களை அழைத்து ஒரு புதிய பொறுப்பை வழங்கலாம். மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதே சமயம் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிரியாக சதி செய்ய வாய்ப்பு இருப்பதால் அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத நிலை மாறி இனி உங்கள் கால்ஷீட்டுக்காக பலரும் காத்திருக்கும் சூழல் உருவாகும். புகழும் கௌரவமும் தானாகவே வந்து சேரும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் பெரிய டீல்களை முடிப்பார்கள்.
நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த ஒரு சொத்தை நல்ல லாபத்திற்கு விற்கும் யோகம் உண்டாகும். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். அதுவே வியாபாரத்தை முடித்து கொடுக்கும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை பார்க்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் விசா தொடர்பான தடைகள் நீங்கும். பாஸ்போர்ட் எடுப்பதில் இருந்த சிக்கல்கள் தீரும். ஒரு சிலர் இந்த மாத இறுதியில் கடல் கடந்து செல்லும் யோகத்தை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம். இதுவரை இருந்த கவனச்சிதறல்கள் நீங்கி படிப்பில் ஆர்வம் கூடும். குறிப்பாக கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்களில் கூடுதல் மதிப்பெண்களை பெறுவீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டுக்கள் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை தரும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு 90% உறுதியாக தெரிகிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்கள் பங்கிற்கு வரவேண்டிய சொத்துக்கள் எவ்வித தடையுமின்றி வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். குலதெய்வத்தின் அருட்பார்வை முழுமையாக இருப்பதால் உங்கள் வீட்டில் இருந்த திருஷ்டிகள் அனைத்தும் விலகும். பெண்கள் இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு ராணி போல வலம் வருவார்கள். உங்கள் ஆலோசனைகளை மற்றவர்கள் மதிப்பார்கள். தங்கம் அல்லது வைரம் வாங்கும் யோகம் உண்டாகும். புகுந்த வீட்டில் இருந்த சங்கடங்கள் நீங்கி மாமனார் மாமியாருடன் சுமூகமான உறவு ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். திருமண தடை நீங்கும் காலம் இது. ராகு கேதுவின் சஞ்சாரம் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதால் வரன் தேடுபவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து சம்பந்தம் வரும். குறிப்பாக தெற்கு திசையில் இருந்து வரும் வரன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். நீண்ட நாள் காதலித்து வந்தவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைத்து திருமண பேச்சுகள் ஆரம்பமாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடலில் ஒரு புதிய மாற்றம் தெரியும். பழைய நோய்கள் குணமடைய தொடங்கும். இருப்பினும் கண் எரிச்சல் மற்றும் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வரலாம் என்பதால் அடிக்கடி தண்ணீர் குடிப்பது நல்லது. சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது உங்கள் ஆற்றலை மேம்படுத்தும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்வீர்கள். குறிப்பாக முருகப்பெருமான் மற்றும் வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். மௌன விரதம் இருப்பது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். நண்பர்கள் வட்டத்தில் புதியவர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் சில நன்மைகள் நடந்தாலும் பண விஷயத்தில் மட்டும் நண்பர்களை நம்ப வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது மற்றவர்கள் வாங்கும் கடனுக்கு பொறுப்பேற்பது போன்ற காரியங்களை தவிர்த்தால் இந்த மாதம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும். உங்கள் எண்ணங்கள் யாவும் நேர்மறையாக மாறும். தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல் முன்னேறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வீர்கள். வாழ்க்கை என்றால் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். மேச ராசி நேயர்களே, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்கள் முன்கோபம் உங்கள் காரியத்தை கெடுக்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் பொறுமை. யாராவது உங்களை தூண்டிவிட்டாலும் நீங்கள் அமைதியாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். நீங்கள் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் அதை சொல்லும் விதம்
மற்றவர்களுக்கு எரிச்சலை தரக்கூடாது. அலுவலக ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு பின்னாளில் வினையாக மாறலாம். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். குறிப்பாக கணவன் மனைவி இடையே தேவையற்ற சந்தேகங்களால் மனக்கசப்பு வரலாம். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதுதான் இல்லறத்திற்கு அழகு. மூன்றாம் நபரின் பேச்சை கேட்டு உங்கள் துணையிடம் சண்டையிட வேண்டாம். வாகன பயணங்களின் போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களை முறையாக பராமரிக்கவும். ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுவதை முற்றிலும் தவிர்க்கவும். இந்த மாதம் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். அது உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அனுபவம் உள்ள பெரியவர்களிடம் ஆலோசித்து முடிவெடுங்கள். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பின்னடைவை தரும். பணப்பரிமாற்றத்தில் டிஜிட்டல் முறையை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. முன்பின் தெரியாதவர்களுக்கு உங்கள் பாஸ்வேர்டு அல்லது ஓடிபி பகிர வேண்டாம். சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் பண விஷயத்தில் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தினருடன் வீண் வம்பு வைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் வீட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் அக்கறை காட்டவும். இரவு நேரங்களில் கதவை முறையாக தாளிடுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்திக் கொள்வதும் பாதுகாப்பானது. பிள்ளைகளின் நடத்தையில் ஒரு கண் வைத்திருங்கள். அவர்கள் தவறான நண்பர்களுடன் பழகுகிறார்களா என்பதை சோதித்து பாருங்கள். அவர்களுக்கு தேவையான அன்பையும் ஆதரவையும் நீங்கள் கொடுத்தால் அவர்கள் தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள். அவர்களின் கல்வி செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்க வேண்டியிருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். ஒரு காரியத்தை செய்து முடிக்க பல முறை அலைய வேண்டியிருக்கும். ஆனால் அந்த அலைச்சலுக்கு பின் ஒரு பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பலவிதமான சிந்தனைகளே இதற்கு காரணம். படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு 10 நிமிடம் தியானம் செய்வது உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை தரும். செல்போன் பயன்பாட்டை குறைத்து கொள்ளுங்கள். கடன் கொடுத்தவர்கள் உங்களை நெருக்கடி செய்யலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். இந்த மாத இறுதியில் உங்களுக்கு வரும் பணவரவு அந்த கடன்களை அடைக்க வழி செய்யும். புதிய கடன் வாங்குவதை தற்போதைக்கு தவிர்ப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது. சாஸ்திரங்கள் மற்றும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தசா புக்திகளை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். பொதுவான பலன்கள் நன்றாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம்தான் 100% முடிவை தீர்மானிக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் உங்கள் தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகரும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது. முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றுவது உங்கள் இரத்த சம்பந்தமான கோளாறுகளை நீக்கி மன உறுதியை தரும். பிரதோஷ காலங்களில் சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். இது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அது சனி பகவானின் பார்வையில் இருந்து உங்களை காக்கும். தினமும் காலையில் குளித்து முடித்ததும் ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் சரவணபவ என்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள்.
இது உங்கள் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உண்டாக்கும். உணவில் அகத்திக்கீரை மற்றும் தயிர் சாதம் போன்றவற்றை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். இது உங்கள் உடல் சூட்டை தணிக்கும். பசுக்களுக்கு பழங்கள் அல்லது புற்களை கொடுப்பது மகாலட்சுமியின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். முடிவாக, இந்த ஏப்ரல் மாதம் மேசராசி நேயர்களுக்கு ஒரு போராட்டத்திற்கு பின் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நீங்கள் எதை இழந்தீர்களோ அதைவிட பல மடங்கு சிறந்த ஒன்றை இறைவன் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார். நம்பிக்கையுடன் போராடுங்கள். வெற்றி மேடை உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. முடிவாக, இந்த ஏப்ரல் மாதம் மேசராசி நேயர்களுக்கு ஒரு போராட்டத்திற்கு பின் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நீங்கள் எதை இழந்தீர்களோ அதைவிட பல மடங்கு சிறந்த ஒன்றை இறைவன் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார். நம்பிக்கையுடன் போராடுங்கள். வெற்றி மேடை உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. நண்பர்களே, கிரகங்களின் உண்மையான நிலையை ஆராய்ந்து நான் சொன்ன இந்த மேச ராசி ஏப்ரல் மாத பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு தெளிவை தந்திருக்கும். இதில் சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையான கிரகநிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டவை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்கள். இது போன்ற இன்னும் பல விரிவான மற்றும் துல்லியமான பலன்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஊக்கத்தை தரும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.